நான் பேசிய அளவுக்கு கூட திமுகவோ அதிமுகவோ தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்து பேசவில்லை. நான் பேசிய அளவுக்கு கூட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை சிறுபான்மையினரின் வாக்குகளை இவர் குறிவைக்கிறார், அதை பிளவுபடுத்த பார்க்கிறார், அதனால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்கு அவர் இடையூறாக இருக்கிறார் என்று விமர்சித்தவன் நான். இதனை சுட்டிக்காட்டி பாராட்டுவதற்கோ வாழ்த்துவதற்கோ இங்கு யாருக்கும் மனம் இல்லை. எனக்கு பதவி ஆசைதான் முக்கியம் என்று இருந்திருந்தால் நான் திமுக கூட்டணியில் தான் தேர்தலை சந்தித்தேன். நாங்கள் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் அது திமுக கூட்டணியின் வெற்றி தான். விடுதலை சிறுத்தைகளின் வெற்றியாக இருந்தாலும் அது திமுக கூட்டணியின் வெற்றி தான். அந்த அடிப்படையில் பார்த்தால் நான் திமுக கூட்டணியிலேயே நீடிப்பேன் என்று என்னால் முடிவெடுத்திருக்க முடியும். ஆதரவு தர வேண்டிய அவசியம் இல்லை என்ற முடிவை கூட என்னால் எடுத்திருக்க முடியும். ஆனால் அறம் சார்ந்து சிந்தித்த காரணத்தினால் இங்கே மீண்டும் ஒரு தேர்தல் வந்துவிடக் கூடாது, ஆளுநர் மூலமாக இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது, 2 இடங்கள் பற்றாக்குறையினால் திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் ஆதரவு தருகிறோம் என்று ஆதரவு தந்தோம். அதுவும் கூட்டணியின் தலைவருக்கு இந்த தகவலை தெரிவித்து அவருடைய இசைவை பெற்றுத்தான் இந்த ஆதரவை நாம் நல்கிறோம். நான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட அமைச்சரவையிலே சேர முடியும். தாவேக தரப்பிலிருந்தும் அவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. நம்முடைய கட்சியின் முன்னணி தோழர்களும் அதை வலியுறுத்தினார்கள். நல்ல பொறுப்பை எடுத்துக்கொள்ள முடியும், அதன் பிறகு திருச்சி கிழக்கில் கூட நீங்கள் போட்டியிட முடியும் என்றெல்லாம் கருத்துக்கள் சொல்லப்பட்டன. பதவி ஆசை இருந்திருந்தால் உடனடியாக அதற்கு நான் இசை இருந்திருக்க முடியும், இணங்கி இருக்க முடியும். தொடக்கத்திலிருந்து நான் சொன்னேன், கட்சியே அமைச்சரவையில் இடம்பெறாது என்ற முடிவெடுத்த நிலையில் பிறகு இடம்பெறுவது என்று வந்தால் நான் அதற்கு இணங்க மாட்டேன் என்பதை உறுதிபட சொன்னேன். இப்போதும் பல பேர் திருச்சி கிழக்கிலே திருமாவளவன் போட்டியா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 100 விழுக்காடு நான் சொல்லுகிறேன், நான் எந்த இடைத்தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன். அதற்கான வாய்ப்பில்லை. அதனை நான் ஏற்கனவே திரு விஜய், தமிழகத்தின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களிடத்திலே தெளிவுபடுத்தி விட்டேன். சனாதனம் என்பது வேறு, கடவுள் நம்பிக்கை, கடவுள் வழிபாடு என்பது வேறு. பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கிற ஒரு கருத்தியலை நியாயப்படுத்துகிற கோட்பாடாக சமத்துவமற்ற சமூக கட்டமைப்பை உறுதிப்படுத்துகிற ஒரு கோட்பாடாக சனாதனத்தை நாம் பார்க்கிறோம். அதுதான் பெரியாரின் பார்வை, அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வை. ஆகவே எந்த மதம் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை உயர்த்தி பிடிக்கிறதோ, நியாயப்படுத்துகிறதோ, உறுதிப்படுத்துகிறதோ, கடைபிடிக்கிறதோ, அந்த மதத்தை நாம் கேள்விக்குள்ளாக்குவதை பலரும் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக மட்டுமே நாம் பேசுகிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அது உண்மை அல்ல.